அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 17 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மரியாதை நிமித்தமாக இந்திய ஜனாதிபதி பிரதிபா பட்டேலை சந்தித்து பேசியதாகவும், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு பற்றி விவாதிக்கப்பட்டதாக ராஷ்டிரபதி பவனிலிருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. முல்லை பெரியாறு அணைக்கு பதில் புதிய அணை கட்ட தமிழகம் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது என்றும், இதனால் தமிழக கேரளா இடையே உறவில் பாதகம் ஏற்படும் என்றும், ஆகவே இந்த விஷயத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் தலையிட வேண்டும் என்று கேரள முதல் மந்திரி அச்சுதானந்தம் கேட்டுக் கொண்டுள்ளதாக திருவனந்தபுரத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகை தமிழகம், இந்தியா, உலக முழுவதும் தீபாவளி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும், மக்கள் பட்டாசுகள் மற்றும் பலகாரங்களை சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு இந்த தீபாவளியை கொண்டாடியதாக உலக முழுவதிலிருந்தும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னைக்கு அருகிலுள்ள திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் நேற்று ஏற்பட்ட பட்டாசு வெடிகுண்டு பயங்கர விபத்தில் 30 பேர் உயிரிழந்தார்கள். அந்த கடைக்கு லைசன்ஸ் உரிமையை போலீசார் வழங்காமல் இருந்தார்கள் என்றும், போன ஆண்டு அங்கு விபத்து நடந்து 15 பேர் காயமடைந்ததாக தற்போது அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எப்படி அனுமதி அளித்தார்கள், போலீஸ் துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு தெரியாமல் எப்படி நடந்தது என்று பல சந்தேக கேள்விகள் எழுந்து வருகிறது என்றும், இதற்கிடையில் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இறந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருப்பதாகவும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3 லட்சம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திமுக கட்சியையும் அதன் தலைவர் கருணாநிதியையும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியாதபடி சாதனை புரிந்த அதிமுக என்ற புதிய கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆரின் 38வது ஆண்டு தொடக்க விழா அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடியேற்றி வைத்து அதிமுகவை சேர்ந்த அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் உறுப்பினர்களாக உள்ள 16,315 பேருக்கு இலவச விபத்து காப்பீட்டு பாலிசியை வழங்கியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் ராட்சச ராஜபக்சேவை கண்டித்தும், முள்வேலியில் அடைத்து வைத்து தமிழர்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் ராட்சச ராஜபக்சேவிடமிருந்து தமிழ் ஈழ நாட்டை சுதந்திரமடைய செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி லண்டன் மாநகரில் மாபெரும் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடந்ததாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதேபோல் தமிழ் ஈழ நாட்டிற்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்று கோரி இத்தாலி நாட்டிலுள்ள பாலமோ நகரில் சனிக்கிழமை இன்று தமிழ் இளைஞர்கள் அமைப்பின் மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணி நடந்ததாக இத்தாலியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கோவா மாநிலத்தில் உள்ள பரிகோவா நகரில் இன்று ஏற்பட்ட பயங்கர குண்டு வெடிப்பில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 5க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக பனாஜியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கோவா முழுவதும் ரெட் அலர்ட் கார்டு போடப்பட்டுள்ளதாக கோவாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க நாட்டிற்கு ராணுவ மையமாக திகழும் பென்டகன் இருந்து வெளியிட்டுள்ள ஒரு செய்தியிருக்கையில், பாகிஸ்தானில் நடக்கும் ஒவ்வொரு அசைவுகளையும் பென்டகன் உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்று செய்தி வெளியிட்டுள்ளதாக வாஷிங்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பெங்களூரில் உள்ள சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில்
கர்நாடகா மாநில கிரிக்கெட் சங்கத்தின் சார்பாக கிரிக்கெட் போட்டி நடக்க இருந்தது. இதில் காஷ்மீர் கிரிக்கெட் வீரர் ஒருவர் தனது கைப்பையில் ஆர்டிக்ஸ் வெடிபொருட்களை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அவர் காஷ்மீர் சார்பாக கர்நாடகாவில் கிரிக்கெட் விளையாட வந்தவர் என்றும், அவருடைய நண்பர் ஒருவரையும் கர்நாடக போலீசார் கைது செய்துள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் பெங்களூரிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியர்களின் முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படும் தீபாவளியை இந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் தன்னுடைய மாளிகையின் முதல் முறையாக தீபாவளியை கொண்டாடினார். அவரை மிஞ்சும் அளவிற்கு நம்மை ஆண்ட வெள்ளைக்காரர்கள் என்று கூறப்படும் இங்கிலாந்து பிரதமர் இல்லத்தில் முதல் முறையாக தீபாவளி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும், இங்கிலாந்து பிரதமர் வீடு உள்ள 10 டவுனிங் தெருவில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் மிக பிரம்மாண்டமாக தீபாவளி நிகழ்ச்சியை பிரதமர் கார்டன் பிரவுன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி கொண்டாடியதாகவும், இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியை இனி வருடந்தோறும் பிரதமர் இல்லத்தில் தீபாவளி கொண்டாடப்படும் என்று பிரவுன் குறிப்பிட்டுள்ளதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சோமாலியா நாட்டை சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் சிங்கப்பூர் நாட்டு கொடியுடன் சென்ற ஒரு கப்பலை கடத்தி சென்றதாகவும், இந்த கப்பலை விடுவிக்க வேண்டுமென்றால் டாலரில் அதிக மதிப்புள்ள பணத்தை கொடுத்தால்தான் அவர்கள் அந்த கப்பலை விடுவிப்பதாக அறிவித்துள்ளதாக சோமாலியா நாட்டிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியை இயற்கைக்கு மாறாக மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக பூமியை பாதிக்கும் பல செயல்களை செய்து கொண்டிருப்பதால் பூமி வெப்பமடைந்து கொண்டிருப்பதாகவும், இந்த வெப்பத்தால் பூமிக்கு அடியில் இருக்கும் பனிப்பாறைகள் உருகி முதலில் மாலத்தீவு மூழ்கிவிடும் என்ற பயத்தால் மாலத்தீவு அமைச்சர்கள் கடலுக்கடியில் வினோதமான முறையில் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்ட போது, இந்த உலகில் உள்ள 99.99% உயிரினங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது, இயற்கையை நம்பி வாழ்ந்து இறக்கின்றன. இந்த 0.1% உள்ள மனிதன்தான் தனக்கு வேண்டிய அனைத்தையும் பெறுவதற்காக பூமியை சீராக்கி கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். வானிலை அறிக்கை 17 அக்டோபர் 2009 பிற்பகல் 5 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் எதுவும் காணப்படவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாளை தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் தொடங்கி இருக்கிறது. ஐப்பசி என்றால் அடைமழை வரும் என்று கூறுவார்கள். அது வந்தால் தமிழக மக்களுக்கு 1 கிலோ தங்கக்கட்டி கிடைத்தது போல் சந்தோஷப்படுவார்கள். அந்த அளவிற்கு தண்ணீர் இல்லாமல் தமிழ்நாட்டில் திண்டாடி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.